நான் ரொம்பவும் ஃபேமஸான ஆயா கோயிலை பற்றின வரலாறு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். சரி. ஸ்ரீ அழியா இலங்கையம்மன், அழியாத வரம் பெற்றவ அழியா இலங்கையம்மன். சாமி பேர் வந்து அழியா இலங்கையம்மன். ஆயா கோயில் சுருக்கமாக சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மட்டும் கோணாலப்பட்டி கிராமத்தில் வந்து அமைந்துள்ளதுங்க. இது வந்து ஆயாவுக்கு வந்து உருவம் கிடையாதுங்க. அம்மா வந்து புத்து தான். புத்துக்குள்ளார் வந்து அம்மா வந்து தவக்கோலத்தில் தலைகளாக இருக்கிறதா வரலாறுங்க. இது எப்படின்னா, ராவணன் வந்து சீதையை வந்து இலங்கைக்கு வந்து அசோகவனத்தில் வந்து சிறையெடுத்து வச்சிடறாப்பிள்ளைங்க. ராமாயண காலத்தில் வந்து புராண காலத்தில் வந்து ராமர் வனவாசம் போகும்போது வந்து சீதா பிராட்டியினுடைய அழகில் ராவணன் மயங்கி அசோகவனத்தில் கொண்டு சிறையெடுத்து வச்சிடறாரு. அப்படி சிறையெடுத்து வைக்கும்போது இந்த அம்மா அழியா இலங்கையம்மன் வந்து சிவனோட அம்சத்தில் பிறந்தவ. அதனால் வந்து ஈஸ்வரியினுடைய தவக்கோலத்தில் வந்து ராவணனோட வரத்தினால வந்து இலங்கையில் வந்து இந்த அம்மா வந்து சீதா பிராட்டிக்கு வந்து காவல் தெய்வமாக இருக்கிறாங்க. அப்படி காவல் தெய்வமாக இருக்கும்போது ராமர் வந்து தூது போகிறாரு, இந்த அனுமான் தூது போகிறாரு. அப்படி அனுமான் தூது போகும்போது வந்து இந்த மாதிரி நான் ராம பக்தர் வந்திருக்கிறேன், என்னை பார்க்கறதுக்கு சீதா பிராட்டி பார்க்க அனுமதி கொடுக்குன்னு சொல்லி இலங்கை அம்மாங்கிட்ட வந்து அனுமன் கேட்குறாரு. அம்மா வந்துக்கிட்டு ராவணனோட ராவணனோட இது இல்லாத அப்படின்னா ராவணனோட அனுமதி இல்லாத வந்து நான் யாருக்கும் வந்து பார்க்க அனுமதி தரமாட்டேன்னு சொல்லவும் ஹனுமான் வந்து கோபத்தில் வந்து வாளில் சுருட்டி விசிறாரு. இலங்கை அம்மனை வாளில் சுருட்டி விசிறாரு. அப்படி வாளில் சுருட்டி விசிறும்போது இந்த அம்மா வந்து இங்கே வந்து தலைகீழாக வந்து புத்துக்குள்ளார் வந்து விழுந்துடுறாங்க. சிவனோட அம்சம் தவக்கோலத்தில் வந்து பாதத்துக்கு தான் அபிஷேகம் பூஜை எல்லாங்க. உருவம் கிடையாதுங்க, புத்து தாங்க. அம்மா வந்து குழந்தை பாக்கியம், கல்வி கடன், புத்திர பாக்கியம், கல்வியினுடைய வளர்ச்சி எல்லாமே வந்து இங்கே சிறப்பாக அமையுங்க. இங்கே வந்து அம்மாவுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொட்டில் கட்டி போடுறது வந்து ஒரு சிறப்புங்க. இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ இந்த இது வாங்கி வச்சா வேண்டுதல் சீக்கிரம் நடக்கும் அந்த மாதிரி ஏதாவதுங்க? நீங்கள் என்ன மனசில் நினச்சி வேண்டிக்கிறீங்களோ அது வந்து சிறப்பாக நடக்குங்க. எல்லாம் புத்திர பாக்கியம், கல்வி கடன், கல்வி வளர்ச்சி, பிள்ளைங்களுக்கு வந்து கடன் தொல்லை, வீடு கட்டுறது, எதாக இருந்தாலும் இங்கே வந்துங்க ஒரு சிறப்பு என்னன்னாங்க, காலையில் வந்து அம்மா வந்து தடவழி செய்யணும்னு சொல்லி வச்சு தடவழி பார்ப்பாங்க. அதாவது அப்படின்னா எப்படின்னாங்க, நம்ம இங்கேருந்து அப்படி மெதுவாக போவாங்க. அந்த வாழ்நீண்ட கருங்குருவி வந்து நம்ம போகும்போது வளம் இருந்து இடம் போச்சுன்னா அந்த காரியத்தை வந்து செய்வாங்க. வளம் இருந்து, அதாவது வாழ்நீண்ட கருங்குருவி ஆமாம் ஆமாம். இப்படி போவோங்க. இப்படி போகும்போது நம்ம போகும்போது இப்படி நம்ம மெதுவாக போகும்போது இப்படி நம்ம சோத்தாங்கை பக்கம் இருந்து வளம் இருந்து இடம் போயிடுச்சுன்னா அந்த காரியத்தை செய்வாங்க. இப்படி இடமிருந்து வளம் வந்துருச்சுன்னா அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. ரொம்ப நன்றி.